ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து விஜய் ஆண்டனி சார் படத்தோட மார்கன் படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம அதை பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா லியோ ஜான் பால். மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி தான். சமுத்திரக்கனி அண்ணா பல ஒரு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அது சில ப்ரமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல வருவார் சாரு. சரி, இந்த படத்துக்கான கெட்டப் தான் சொல்லியிருந்தாரு. அது உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பேசலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் எப்படி அவளை ஃபாலோ பண்ணுறோமோ கில்லரும் எப்படி செகண்ட் அவளை ஃபாலோ பண்ணுறான். அவள் உயிர் நம்ம கையில். என்ன கலரா பிளாக் கலர்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்ப கருக வச்சிருக்காங்க. He is Mr. Duru, Senior ADGP Mumbai. இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போறார். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். சில சமயம் சில விசச்செடிகளை பிடுங்கும் போது மொத்த தோட்டத்தையும் அழிக்க வேண்டியது இருக்கும். பயங்கரமா இருக்கலாம். தமிழ் அறிவு ஏஜ் 23, சன் ஆஃப் முருகவேல். ஐடென்டிஃபிகேஷன் கட் இந்த லெஃப்ட் ஐப்ரோ. ஒருத்தனை ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் மினிமம் 6 மணி நேரம் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணோம்னா லூசா அவங்க ஐடியல் மைண்டில் இருக்க டெவில் தானாக வெளியே வர ட்ரை பண்ணும். தண்ணியில் பூமியோட ரத்தம் 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். யார் இந்த பையன்? சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கொலை? பயங்கரமா இருக்கு. நான் சொல்லலை, டெவில் வெளியே வர பார்க்கணும். ட்ரெய்லர் இது டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்ட்னா என்ன சொல்றது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஜானரா இல்லை வந்து சீரியல் கில்லர் மாதிரி இருக்குது ஒரு படம் பார்க்கறதுக்கு. பயங்கரமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ட்ரெய்லரு டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு சீரியல் கில்லர் மாதிரி கொண்டு போறாங்க கதையை. அவருக்கு என்ன இதை பத்தி என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு என்ன சொல்றது, இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்ததில்ல, அந்த படமும் நல்லா இருந்தது. சீரியல் கில்லர் பேஸ் பண்ணி வந்த படம், அது செம்மையாக இருந்தது. இதுவும் எனக்கு தெரிஞ்சு அதை மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஜிஎம்ஸ் பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு. விஜய் ஆண்டனி சார் வந்து ஸ்க்ரீனில் பயங்கர அழகாக இருக்கார். அவருடைய கேரக்டர் ரோலுமே பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போலாம் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒரு ரோல் எடுத்து பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. சக்தி திருமங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெய்லர் வந்தது பார்த்தேன். அது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி போகிற மாதிரி ஒரு படமாக இருக்குமோன்னு தோணுது. ஆனால் அவர் கையில் ஊசிலாம் வச்சுருக்காரு. ஸோ அதை குத்தி தான் வந்து பிளாக்காக ஆகுது உடம்பு ஃபுல்லாக. இது ஏன் எதுக்கு அவர் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரு. ஒரு படம் பார்த்தா தான் நம்மளுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, என்ன கேட்டால் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு புதுவிதமாக ஒரு ஜாலியான ஒரு படம் பார்த்து வரலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து ஒரு எமோஷன் கேரி பண்ணுற மாதிரியோ வந்து ஒரு அடிதடி ஃபைட் சீன் அப்படியே வர மாதிரி தானே வருது. இந்த மாதிரி ஒரு ஜானரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனல் சைக்கோ த்ரில்லர் படம், ஒரு ஒரு கொலை நடக்கிறத கண்டுபிடிக்க கிரைம் படம், இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. எப்படி இறைவன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்ததோ அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. படம் வரட்டும், படத்தை பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நம்ம அதை பற்றி நிறையா பேசுவோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து சைக்கோ த்ரில்லர் தெரியும், ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு கதைக்களமும் தெரியும்.
இது வந்து என்ன சொல்றது? 2ம் கலந்த மாரி இருக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா, அது தெரியுது நம்மளுக்கு. கில்லர் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. இது வந்து முன்னாடியே சொல்லிர்றாங்க. அது இந்த பையன் தான் சொல்லி காட்டிர்றாங்க. இது எப்படி வந்து இது வந்து கதைக்களத்துல வந்து நிக்க போகுதுன்னு தெரியல. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கு. பேசிக்கா எனக்கு வந்து இந்த கிரைம் த்ரில்லர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீரியல் கில்லர்னாலே பிடிக்கும். அந்த மாரி ஜானர்ல இந்த படம் வந்து உள்ள வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்தாததுக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து தரமா பிஜிஎம்ல பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கும் சரி. அ ஆக்ட்டுமே நல்லா பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃப்ரேம்ல தெரியுது உண்மையா ஒரு போலீஸ்காரர் மாரி தான் அவரு உள்ள வராரு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. மியூசிக்குமே நல்லா இருக்கு. இதுல பாட்டுலாம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாட்டுலாம் இருந்தா ஒண்ணு ஒண்ணா ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாரும் படம் வந்ததுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நானும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் உங்க கருத்த வந்து கீழ கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டுடியோ. தேங்க் யூ.